அவன் இப்படி சொன்ன மனதுருகினான். மனதுருகினான். He had compassion towards him. நம்ம பாஷை சொன்ன ஹார்ட் மெல்ட் ஆயிடுச்சு. He stretched forth his both hand and touched him. Amen. ரெண்டு கையை நீட்டி அவனை தொட்டார். தொட்டுதான் சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தம் ஆகு. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தம் ஆகு. மகன் அவங்க ஒய்ஃபே தொடல, அப்பா தொடல, ஆத்தா தொடல, ஆனா அப்பா தொட்டார். அவனை தொட்டவனா தீட்டாயிடுவான். ஆனா இவர் தொட்டார் பாரு, அவன் தீட்டை ஓடிடுச்சு. கை தட்டுங்க, அவன் தீட்டை ஓடிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். இதுல வந்து பரலோக ராஜா உடைய சித்தம் என்னன்னா, ராஜ்யத்துடைய சித்தம் ராஜா கிட்ட தான் இருக்கு. ரைட் தானங்க? ஆமென். ராஜா தான் நடத்துறார் ராஜ்யத்தை. அப்ப அந்த ராஜ்யத்துடைய சித்தம் என்னன்னா, நீ சுகமா வாழணும். ஆமென். அதுதான் பரலோக ராஜ்யத்துடைய திட்டம், சித்தம். சொல்லுங்க, நான் சுகமாய் வாழ வேண்டுவதே பரலோக ராஜ்யத்தின் சித்தம். பரலோக ராஜாவின் சித்தம், திட்டம். அவர்கிட்ட 100 கோடி இருக்குதுங்க. ஆனா டெய்லி அவர் ஏச்சுக்காக பத்தினே இருக்கிறார். வேஸ்ட் தானே? ஆல்வேஸ் பிளாட் ஆன் ஹிஸ் பேக். பட் ஹேவிங் how many crores? 100 crores. 100 கோடி இருக்குது. ஆனா ஐயா ஆல்வேஸ் பிளாட். என்ன யூஸ் இருக்குது? இன்னொருத்தர் இருக்கிறார், 103 வயசு வாழ்றார். ஆனா கஞ்சி இல்ல, கட்ட துணி இல்ல. அவரு இந்த என்ன பிரயோஜனம்? ஆனா பரலோக ராஜ்யத்துக்குன்னா நீ ரொம்ப நாள் வாழணும். சகல சம்பூர்ணத்தோடு நீ வாழணும். சகல சம்பூர்ணத்தோடு நீ வாழணும். ரெண்டா இருக்கணும். நீ தீர்காயுசோடு வாழணும், அதே நேரத்துல எல்லா சம்பூர்ணத்தோடு நீ நானும் வாழணும். சார் பொய்யெல்லாம் சொல்லாத, புதிய ஏற்பாட்டில் இப்படி இருந்தா சொல்லுங்க. நம்ம 1 தீமோத்தேயு எடுத்துக்கலாம், 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் 10ஆம் வசனம் தான் ரொம்ப நல்லா தெரியும். எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து படிப்பா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து உருவ குத்தி கொண்டு, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு உருவ வழுவி அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் நியாயத்தை எல்லாம் சார். ஓகே, அப்போ தேவ மனுஷன் பண ஆசையை விட்டு ஓடணும். ஆமென். என்னத்தை விட்டு ஓடணும்? பண ஆசையை விட்டு ஓடணும். ஆனா பணத்தை விட்டு ஓடுன்னு சொல்ல, நம்ம பைபிள் தான் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் நம்ம பைபிள் தான் சொல்லுது. கேட்டீங்களா? ஒரு பாருங்க, பண ஆசையை பத்தி நான் பேசலாம். யாருக்கும் பண ஆசை? சப்போஸ் நான் பண ஆசையை பத்தி பேசணும், என்ன மாதிரி அயோக்கியாவும் இல்லை. யாருக்கும் பண ஆசை இருக்கக்கூடாது. ஆனா பணம் இருக்க வேண்டும். ஆமென். பணம் இருந்தா தான் பெரிய சர்ச் பில்டிங் கட்டுவீங்க, லேண்ட் வாங்குவீங்க, உங்க பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல போடுவீங்க. ஆமென். பால் பில்லு இல்லாட்டி ரெண்ட் எல்லாம் கட்டுவீங்க. இல்லாட்டி கண்ட வந்து திட்டி நிற்பான், இவங்க கிறிஸ்டியனா, இன்னும் பில்லு கட்டல அப்படின்னுவான். கரண்ட் பில்லு கட்டல, ரெண்ட் கட்டலன்னா நம்மளுக்கு மானம் போவோம். மானம் போகிற அளவுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை, அந்த ராஜாவும் அப்படி இல்லை. ஆமென். அந்த ராஜா சொல்றார், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அவர் பெரிய பணக்கார். அதுவும் அந்த ராஜாவுடைய இது ஃபர்ஸ்ட் பழைய பிரின்சிபல் பரலோக ராஜ்யம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். வெரி குட், வெரி குட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அது பிரின்சிபல் இல்ல. நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா அது முதல் நீ அதை தான் தேடணும், பரலோக ராஜ்யத்தை தான் தேடணும். ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு முதல் பிரின்சிபல்னா அவர் அப்பான்னு கூப்பிடுங்க. இஸ்லாமில் தட்டு தட்டு. ஆமா, அவர் என்னன்னு கூப்பிடணுமா? அப்பான்னு கூப்பிடணும். ஆமா, அவர் என்னன்னு கூப்பிடணும்? அப்பா. அப்ப அவர் அப்பான்னு கூப்பிட்டா நீ ஆயிடுற பிள்ளை. இதை நான் சொல்ல, இயேசுநாதர் பேச்சுக்கு அப்படி சொல்றார், பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்க. வலது கை கொடுக்கிறது ஏழைங்களுக்கு, இடது கை தெரியாது.
அந்தரங்கத்துல பார்க்கிற உங்கள் பிதா. உங்கள் பிதா உங்க அப்பா, உங்கள் பிதா. அவர் சொல்றார், நீ ரகசியமா செய்கிற ஜெபத்தை அந்தரங்கத்துல பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமா பதில் தருவார். உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பான்னு சொன்னவரே அந்த அப்பா. அவர் அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னார். கரெக்டானயா? எத்தனை கதை வேற சொல்றார். உங்களில் ஒருவனுக்கு தன் அப்பா இடத்துல பிள்ளை போயிட்டு அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? இல்ல என்னது, மீனை கேட்கிறவனுக்கு அப்பத்தை தகப்ப பாம்பை கொடுப்பானா? நெக்ஸ்ட் முட்டையை கேட்கிறவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவராகிய நீங்கள் அறிந்திருக்கும் போது அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவற்றை அருள்வது அதிக நிச்சயம். You be evil, you know how to give good gifts to your children. How much more the good Father which is in heaven. நல்ல அப்பா மேல இருக்கிறார். எல்லாம் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா. யாரு மேல பார்த்து அப்பான்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பணம். ஏன்னா அப்பா எல்லாம் சந்திக்கணும். என்ன நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், அப்படியே நோவுல இருக்கிறேன்னா கூடாது. கூப்பிடு, ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பான்னு கூடாது. அப்பான்னு கூப்பிட்டா எல்லாம் கிடைச்சிடும். கிடைக்கலாம். அப்பான்னு கூப்பிட்டா எல்லாம் கிடைக்கும். ஏன்னா உங்க சொன்னாங்க பாருங்க, உங்க பேர் என்னங்க? அலோஷியஸ். வெரி குட். இவன் பாருங்க என்ன ட்ரெஸ் எவ்வளவு சூப்பரா, சாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு வந்துக்கிறான். அது யாருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கு தெரியுமா? அப்பா. அதே அண்டர்வேர் கூட இல்லாத மூக்கு சிந்திக்கிட்டு மூக்கு சளி ஒன்றின்னு அப்படி வந்திருந்தாங்க. நம்ம யாருக்கு சொல்லுங்க எடுத்தோம் அப்பாவை தான். அது மாதிரி God shall not be mocked. தேவன் தம்மை பரியாசம் பண்ண அவர் கேலி பண்ற மாதிரி வச்சுக்க மாட்டார். உன்னை தரித்திரத்துல விட்டாருன்னா அவருக்கு தான் கேலி. உன்னை பஞ்சத்துல பரதேசி மாதிரி விட்டாருமையா அவருக்கு தான் கேலி பரிகாசம். உன்னை நல்லா வைக்கிறதுல தான் அவருக்கு கிக்கே இருக்கு. அதான் அவர் விரும்பி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பெருக்கி கொடுத்தாரு. ஏன்? பிள்ளைங்களை பட்டியா விடுறது அந்த அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாரு? 5000 பேருக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறாரு பாரு. என்னங்க அவன் பேதர் வந்து மீன் பிடிச்சான். மீன்காரன் மீன் பிடிச்சிட்டு அவன் சொல்றான், ஜீசஸ் ஒரு பிரசங்கம் பண்ணல, எதுவும் பண்ணல, மீன் தான் நிறைய கொடுத்தாரு. கொடுத்தவனே அவன் சொல்றான், காலில் வந்துட்டு என்னை விட்டுப்படி நீ பாவின். இவனை பாவினே ஜீசஸ் சொல்ல, அவர் கொடுக்குற ஆசீர்வாதமே அவனை மாத்திடுச்சு. It is the goodness of God leads us into repentance. நீ குணப்படும்படி அவருடைய தேவ தயவு தான் ஏவுதான். நீ குணப்படும்படி தேவ தயவு, குணப்படுத்த நீ ரட்சிக்கப்படுறதுக்கு தேவ தயவு தான் ஹெல்ப் பண்ணும். ஐயா நீங்க உங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும். என்ன யாக்கோபு அவன மாதிரி அயோக்கியம் எவனாக்குறானா? அப்பனை ஏமாத்தனான் அயோக்கிய, அண்ணனை ஏமாத்தனான், மாமனை ஏமாத்தனான், யாரை விட்டான். ஆனா அவன் பின்னாடி இவர் ஓடிங்கிறார், சுத்தி இருக்கிறார். யாரு? நம்ம ஆண்டவர். உன்னை விட்டு உலகிறது இல்ல, உன்னை கைவிடுத்து நீ படுத்துங்கிற பூமி உனக்கு தருவேன், நீ உன்னை பத்திரமா உங்க அப்பா வீட்டுல கொண்டு வந்து சேர்க்குவேன். நம்ம என்ன சொல்லுவோம்? மகனை காலை வெட்டவன யாக்கோப் காலை ஓடி தானே, நம்ம அப்படித்தானே அவன் காலை ஓடிக்கணும், மகன் கால் வச்சாதான் திருந்துவான். ஆனா கர்த்தர் 2 பரிவாரம் கொடுத்து அவனை ரட்சித்தார். அவனுக்கு பிளஸிங் கொடுத்தே மாத்திரம். அவன் சொல்றான், தேவரே நீ எனக்கு பாராட்டி எல்லா நன்மைக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான், நான் நல்லவனே இல்லப்பா, ஆனா உன் கிருபை உன் தயவு தான் என்ன மனம் மாற்றினது என்று சொல்றேன். அல்லேலூயா. நான் வேற தொடுகிறான் அப்படின்ட்டு 10 நிமிஷத்துக்கு கீழே விழுந்து மியூசிக் கூட நீ போனீங்கன்னா டயர்ட் ஆயிட்டு ஒரு டயர்ட் பண்ண பாக்குறாரு. விஷா பையா லேட்டா குத்துக்கிறார், போன் வச்சுக்கா, நான் விடுற மாதிரி இல்லை. எங்க இருக்காங்க? யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தே மனம் திரும்பினான். அவன் சொல்றான், நீ இந்த 2 பரிவாரம் கொடுத்து நான் தகுதியற்றவன். I'm not worthy to have these 2 bands of or 2 hobbies of blessing. நான் தகுதியற்றவன். அப்ப அவனை மாத்தது எது?
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பேதுரு ஆண்டவருடைய காலில் விழுந்துட்டு சொல்றான், நீ என்னை விட்டு போயிடும், நான் ஒரு பாவி. எது அவனை மாத்துச்சு? என்ன கீழ்படிதல? இல்லப்பா, கீழ்படிதல. அவனுக்கு கொடுத்த மீன் மாத்திச்சான். தானே மீன் தான் அவனுக்கு கட்சி மீனை பார்த்து அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டான். ஐயா, நான் அந்த ஊருக்காரன், எங்க ஊருக்கு உங்க கடலுக்கும் 300 கிலோமீட்டர். அது நாங்கள் சென்னையில வந்து தான் பார்க்கணும். எங்க கர்நாடகாவில் கடல் இருக்குது, ஆனா 600 கிலோமீட்டர் போய் பார்த்தா தான் கிடைக்கும். அது பேர் மேங்களூர். மேங்களூர் போனோம் 600 கிலோமீட்டர். ஆனால் சென்னை கிட்ட இருக்குது. எங்கள் ஊர் கடல் நான் பார்த்தா சென்னைக்கா வரும். அப்போ நான் கொஞ்சம் கடல் மீன் கொஞ்சம் பார்த்தா கூட வா அப்படின்னு. ஆனா ஒரு மீன்காரனே பார்த்து வா அப்படின்றானா, எவ்வளவு கொடுத்துக்கணும். தாராளமா கொடுப்பார், இங்கிலீஷ் நம்ம தமிழ் பைபிள் நல்லா இல்லை. ஆனாதான் வலை கிழியத்தக்கதாகவும் போட்டு என்னது படகு அமிழத்தக்கதாகவும். நோ இங்கிலீஷ் அப்படியே இருக்குது. The net was breaking, the boat was sinking. வலை கிழிச்சிச்சு, போட்டு வந்து படகு அப்படியே அமிழ்ந்து போச்சு. அப்ப எவ்வளவு மீன் கொடுத்துக்கணும்? இதுதான் அந்த பரலோக ராஜ்ய சேவை. ஏடா, யோபுக்கு 7000 ஆடு இருந்துச்சுன்னு கணக்கு இருக்கா? நாபாலுக்கு 4000 ஆடு கணக்கு இருந்துச்சு. ஏன் யாக்கோபுக்கு கணக்கு சொல்றது இல்ல? மகன் எத்தனை 20,000 வச்சாலும் 30,000 வச்சிருந்தாலும் தெரியல. 2 பரிவாரம் சொல்லுது. அப்படி என்னன்னா, இங்க இருந்து கிண்டி வரைக்கும் ஊருக்கு சொன்னா, கிண்டி வரைக்கும் நடந்து வருது ஊர்வலம், 2 ஊர்வலம். ஆனா கிண்டி எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. காலையில கேள்விப்பட்டேன், அதனால ஐயா சொன்னாரு, அதனால கிண்டி சொல்றேன். ஆமென். அப்போ பரலோக ராஜா, அந்த ராஜா வந்து தாராளமா தான் கொடுப்பார், ஏராளமா தான் கொடுப்பார். எக்ஸாம்பிள், அந்த மீனுக்கு போட்டு சிங்க் ஆச்சு, நெக்ஸ்ட் வலையே கிழிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அந்த காணான் ஒரு கல்யாண நிகழ்ச்சி பாருங்க. சொல்லாதே பண்ணுகிறேன். இது வந்து யோவான் 2ஆம் அதிகாரம். ஒரு சாதாரண தண்ணிய என்னது, அதுவும் பைபிள் சொல்லுது 6 கற்சாடி இருந்துச்சா, கால் கழுவுறது தண்ணி. அது சுத்திகரிப்பு முறையின் படிதான். அப்ப எந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க ஏசுநாதர். எது? கால் கழுவுற தண்ணி. அதை யூஸ் பண்ணி அவர் சொன்னாரு, அதை ரொப்பன்னு சொன்னாரு, நிறைச்சாங்க. ஃபில் த அப் டு பிரிம்னு சொல்றாரு. நாங்க பிரிம்னு அந்த வாய் வரைக்கும் ரொப்புங்கன்னு சொன்னாரு. எத்தனை குடம் அங்க, சாரி 6 ஜாடி கற்சாடி. ஒன்னு 3 குடம் பிடிக்குமா? அப்ப தண்ணி நினைச்சுக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சுமம்பா அப்படி எதுவும் சொல்ல, எடுத்துட்டு போங்கடான்றார். எடுத்துட்டு போனா அவங்க எடுத்துட்டு போகும்போது வழியில என்ன மாறிச்சா, ராட்சசம். அந்த பந்து விசாரணை தலைவனுக்குறான் சீஃப். அவன் பார்த்துட்டு சொல்றான், டே கல்யாணம் மாப்பிள்ளை கிட்ட வந்து சொல்றான், பைபிள் அப்படியே இருக்குது, நான் இது வரைக்கும் எத்தனையோ கல்யாணம் பார்த்துக்கிறேன், எல்லாம் கல்யாணத்துல நல்ல ரசம் ஊத்திட்டு அப்புறமேட்டு தான் தண்ணி ஊத்தி கலந்து அடிப்பாங்க. ஆனா நான் பாக்குறேன், இவ்வளவு ருசியான ரசம் இது வரைக்கும் நான் பார்த்தல. இவ்வளவு நேரம் நீ வச்சிருந்துக்கிறியா? அவன் வச்சிடலாம். அதுவும் ருசியான ரசம். எப்படி ருசியானது? அவன் சொல்லுங்க, ருசியானது. இப்ப எத்தனை ஜாடியில இருக்குது? 6 ஜாடியில. அந்த மொண்டு எடுத்துன்னு போதான் ஏசுனாரு சொன்னான். அப்படிதான் மொண்டு தானே இருக்குது. ஆமா, மொண்டு ஒரு சக்கரை போட்டு மொண்டா என்ன பண்ணுவோம் சொல்லு? குறையுமா? கீழே சிந்தும். ஏங்க இப்போ ஃபுல்லா தான் ரொம்ப இருக்குதுங்க இந்த தண்ணி. அது ஃபுல்லா திராட்சை ரசம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜக்கு போட்டு உள்ள அழுத்தினா என்ன ஆகும் சொல்லு? ஆனா ரொம்ப காஸ்ட்லி ரசம். ஆனா கர்த்தருடைய திட்டம் அது காஸ்ட்லி, அதை விட சிந்தி போகணும். அதுதான் தேவராட்சியம். கொடுத்தாலும் நாங்க அப்படியே சிந்தி போற மாதிரி இருக்கும். கிறிஸ்துவம் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்குதான் நிறைய நாய், நிறைய சாப்பாடு கிடைக்கும். ஆனா சில கிறிஸ்தவ வீட்டு வெறும் ஃப்ரிட்ஜிலே வைக்க நாய் கூட திட்டு போகுது. சுட வச்சு இவங்களே சாப்பிட்றாங்க. ஆமென். அப்ப எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்க. நீ சுகமா இருக்கிறத அந்த ராஜாவை பத்தி நான் பேசுகிறேன். தேவராஜா என்னங்க
உனக்காக உயிரே கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் சுகத்தை சம்பாதிக்கிறார். ஆமென். இன்னைக்கு சுகம் நம்முடையது. ஆமென். 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 சுகம். ஆனா அந்த அம்மா சொல்றாங்கல்ல, கானானிய ஸ்திரீ, ஃபுல்லா கூட கொடுக்காதீங்க, சிந்தி போற ஒரு துணிக்க கொடுங்க. இந்த துணிக்கனாவே நமக்கு கவனம் வரணும். என்னன்னா இயேசுவின் சரீரம். எங்க சர்ச்சில் எவ்ரி சண்டே திருவந்துக்கும். ஆமென். அதுவும் மாசத்துக்கு ஒரு முறை தான். நான் கொஞ்சம் திருந்திட்டேன். கொஞ்சம் திருந்தன வேண்டியும் என்ன ஆயிட்டேன். ஏன்னா பைபிள்ல பார்த்தா டெய்லி கொடுத்துருந்தாங்க. அனுதினமும் ஒரு அற்புதம் இருந்தாங்க. ஒண்ணு சொல்றாங்க, விசுவாசிகளுக்கு மாத்திரை மருந்துல தான் சுகம் வருதுன்னு நான் சொல்ல, அது இருக்கட்டும். ஆனா அதை காட்டிலும் இயேசுடைய சரீரம் போஜனம் பண்ணும்போது அது பாருங்க, அவர் சொன்னாரு, இந்த சரீரத்தை பிடிச்சா உங்களுக்கு ஜீவனே இல்லைன்ற. ஆண்நெறி ஜீவனே இல்லையா, கேட்கறதுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவர் சரீரத்தை சாப்பிட்டா நித்திய ஜீவனே உண்டாது. அவர் சரீரத்துல ஜீவன் உண்டு. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க, ஆவிங்கெல்லாம் அதை விட்டு போனோன்னு எங்க பைபிள் சொல்லுது, அனைவரும் இதை வாங்கி புசியுங்கள். எத்தனை பேர் சாப்பிடணுமா? எல்லாரும். அனைவரும், எல்லாம் ஒரு அனைவரும் சொல்லுங்க. இன்னும் ஒரு அனைவரும் சொல்லுங்க. இதான பைபிள் இருக்குது. எஸ். எல்லாரும் சாப்பிட வைங்க, அவங்க நோய் சுகமா. ஆமென். நீ எடுக்காத பொறுத்துனாங்க அந்த பாவம் உன் மேல தான் வரும். படுபாவி கர்த்தர் அவங்க திருவிருந்து எடுக்காத பொறுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஐயா, அட்லீஸ்ட் அவன் எடுத்தாதான் அவன் திருந்துவான். ஆமென். நீங்க துரத்தி அடிச்சீங்கன்னாக்கா கர்த்தர் பார்த்துருக்கிறார். பாஸ்டர், அயோக்கிய பாஸ்டர், அவன் பாவியா இருந்தாலும் அதை அவருக்கு கணக்கு கொடுக்குறான். அவர்களுடைய திட்டமே அனைவரும் வாங்கி புசிங்க. எவன் யோகித்து ஆமா அந்த 12 சீஷர்களும் கொடுக்குறாரு. அவன் யூதாஸ் காட்டி கொடுப்பான் தெரிஞ்சுதானே கொடுத்தாரு. அவன் 3 முறை மறுத்தளிப்பான் தெரிஞ்சுதானே கொடுத்தாரு. யாருக்கு? இவங்க எல்லாம் ஓடக்காலங்க விட்டு ஓடுவாங்க தெரிஞ்சுதானே கொடுத்தாரு. அபாத்திரமாய் அதுல போஜனம் பண்ண பண்ணலாம். சொல்லுங்க, உன்னை யார் அபாத்திரமா சாப்பிட சொல்லுங்க? ஆத்திர பண்டாரி. அபாத்திரம்னாக்கா ஏதோ பிரசாதம் நினைச்சு டக்குன்னு போட்டுக்கிறாங்க, அது மாதிரி இல்லை. நிதானம் தெரியுங்க. இது நான் பாவி, மோசமான பாவி, எனக்காக பிற்கப்பட்ட என் தேவனுடைய சரீரம். இதை நினைச்சா இன்னும் எப்படி அபாத்திரமா? நம்மை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும். நான் பாவி, அயோக்கியன், எனக்காக குமாரன் ரத்தம் சிந்தி, அந்த குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஐயா, அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் பண்ண தேவையில்ல. இயேசுவே நான் ஒரு பாவின்னு சொன்னாவே உடனே ஒரு பாவத்தை பண்ணிக்கிறான். அந்த தெய்வம் தான் எனக்கு தெரியும். அது பழைய ஏற்பாட்டுல என்னது, அருநாள் முழுவதும் நீ என்ன பண்ண பாவரிக்கை செய்து, அது பழைய ஏற்பாடு. அப்ப ஆட்டுக்காடா மாட்டுக்காடா இளங்கால ரத்தம், அதுக்கு யோகியத்தில் அவ்வளோ பவர் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை பாவத்தை கழுவி நம்ம சுத்திகரிக்கும். தம்பி உன் பேருனா சொல்றா தைரியமா தான். சந்தோஷ் பாவம் செய்யலன்னு நான் சொல்ல, இப்போ சந்தோஷுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஆமென். ஐயா உங்க பேரு மோசஸ் ஐயா பாவமே செய்யலன்னு சொல்ல, அதுவும் ஒரு என்னது கோர்ட். ஆனா இப்போ மோசஸ் ஐயாவுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஹாப்பி ஐயா. உங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன், பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஹாப்பியா? ஹாப்பி. என்ன சொல்றேன், நீ எவ்வளவு பாவம் செய்தியோ அதுக்கு தண்டனையே உனக்கு இல்ல. ஏன்னா உனக்காக தான் ஒருத்தர் தண்டனை உன் தண்டனை அவருக்கு போயிடுச்சு. அவன் உன் பிளேஸ்ல அடிப்பட்டார், உதப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அடிப்பட்டார், துப்பப்பட்டார். கேட்டுங்களா? அவர் லாஸ்ட்ல பாவத்தின் சம்பளம் மரணம். டெத் பெனால்ட்டி எடுத்துக்கிட்டார். உன் பெனால்ட்டி அவர் எடுத்துக்கிட்டார். இப்போ ரெண்டு உனக்கு விஷயம் குட் நியூஸ். சுவிசேஷம் குட் நியூஸ்ங்க. இது பேட் நியூஸ் இல்ல. ஏன்னா நம்ம பாஸ்டர் தான் தப்பா பிரசங்கம் பண்ணி பேட் நியூஸா படுத்துக்கிறான். கத்தமும் காலை ஓடிக்கிறார். எந்த பாஸ்டர், எந்த பைத்தியம் பாஸ்டர் காலை ஓடிக்கிறாரு, கண்ணை குத்துறாரு, அவர்கிட்ட வாழாட்டியா அவங்க வாழை அறுத்துருவாரு. எந்த கடவுள் அது? வாழை ஒட்ட வச்சு அறுத்துருவாரு. எந்த கடவுள் எனக்கு தெரியல. நீயும் நான் அடி வாங்க கூடாதான், குமாரனே அடி வாங்க வச்சாங்க. உன் மேல என் மேல எவ்வளவு அன்புனா, நீ நான் அடி வாங்க கூடாது, ரத்தம் சிந்த கூடாது, குமாரன் அனுப்பி ரத்தம் சிந்த வச்சாங்க. அவ்வளோ நல்லூரை போயிட்டு நீ கால் ஓடிக்கிறார், கை ஓடிக்கிறார், நியாயமா?
இதான் மோசஸ் தப்பா செய்துட்டான். கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த மலை கண்மலை கிட்ட பேசினா போயிட்டு ரெண்டாவது கூட அடிச்சுட்டான். அவன் சொல்ற, நீ என்ன பரிசுத்தப்படுத்தலன்ற. கரெக்டா? அந்த வார்த்தை தான், நீ என்ன பரிசுத்தப்படுத்தல. அடிச்சதுனால நான் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் மேல நீ கோபமா காமிச்சுக்க. பாஸ்டர் வந்து கோபமா பேசுறாங்க. பாஸ்டர், கர்த்தர் உன்னை அடிப்பார். ஒரு கத்துறாரு டிவில, கர்த்தர் உன்னை அடிப்பார். இது எந்த கடவுள் ராயாப்பா? இவரே எப்படி பண்றாங்கன்னா இவங்க இந்த கடவுள் நமக்கு வாணிவானா என்ன? எங்க ஊர்ல இருக்காரு, ஏசு உன்னை நேசிக்கிறார். ஆனா மூச்சு எப்படி ஏசு உன்னை நேசிக்கிறார். மூஞ்சி வச்சு வெளியே போயிருங்கண்ணா. எந்த எந்த கடவுளை பத்தி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆண்டவர் அன்பானவர். அவர் பேரு அன்பு. அவர் பேர் கோபம் கூட இருக்குது. ஆனா கோபத்துல ரிச் இல்ல, கோபத்துல ஐஸ்வர்யம் இல்ல, இரக்கத்துல தான் ஐஸ்வர்யம் உள்ளது. இரக்கத்துல தான் ஐஸ்வர்யம். ஒரு இடத்துல அவர் கோபத்துல ஐஸ்வர்யம் காமிச்சிட்டாக்கா 10,000 ரூபாய் தராங்க. இயேசுவின் ரத்தம் என்னைக்கும் மாறாத. அதான் ஒரு பிரீச்சர் சொன்னாரு, நான் பாவின்றத காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். நான் பாவின்றத காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். என் டோட்டல் பாவத்தை காட்டிலும் எங்க அப்பனுடைய ஒரு சொட்டு பிளட் ரொம்ப பெருசு. நான் பாவின்றத காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். என் எல்லா பாவத்தை காட்டிலும் அவருடைய ரத்தம் ஒரே ஒரு சொட்டு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் ஏங்க பாவத்துக்கு பயப்படுறீங்க? நீங்க பாவி பாவின்னு சொல்லும்போது ஏசுநாதர் இங்க நின்று, ஆண்டவரே நான் பாவின்னு கத்துறேன். சந்தோஷம் சந்தோஷம் இன்னும் மனசு முடிக்கல எனக்கு. இன்னும் கத்து கத்து மனசு வடியலடா எனக்கு. எனக்கு மனசு என்னது இறங்கல. இன்னும் கத்துறா கத்து. அடுத்த வருஷம் வரைக்கும் உனக்கு மன்னிப்பு இல்லை அப்படி சொன்ன கத்துற. அது எந்த கடவுள் தெரியல. உட்கார பாரு, அவன் ஆண்டவரேன்னு சொன்னான் பாரு. அப்பவே நான் பாவின்னு கூட சொல்ல தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இந்த பரலோக ராஜா ஒரு கதையை சொன்னார், கெட்ட குமாரன் ஸ்டோரி. கெட்ட குமாரன் ஸ்டோரியில அப்பாவுடைய எல்லா பணத்தையும் துன்மார்க்கமா அழித்து போட்டான்னு மசனம் சொல்லுவோம். எப்படி அழிச்சான்? அவங்க அண்ணன் சொல்றான் வேசிங் கிட்ட அழிச்சு போட்டான்னு. அவங்க அண்ணன் சொல்றத எடுக்கணுமா என்னன்னு தெரியல. ஆனா பைபிள் சொல்லுது துன்மார்க்கமா அழிச்சு போட்டான். அழித்து போட்டோடனே அவனுக்கு பசி எடுக்குதுங்க, சாப்பாடு இல்லை. அந்த நேரத்துல ஒரு வார்த்தையை சொல்றான், நாங்க பட்டினியா கிடந்து நான் சாக வேண்டியது என்ன? Why should I die by starving you? எதுக்கு நான் சாப்பாடு இல்லாம இங்க சாவது? எங்க அப்பா வீட்டுல எத்தனையோ வேலைக்காருக்கு பூர்த்தியான சாப்பாடு. அப்பா வீட்டுல வேலைக்காருக்கு என்னதுதான் பூர்த்தியான சாப்பாடு. இங்கிலீஷ் வந்து bread enough to spare and to spare. மிச்சம் வைக்கிற அளவுக்கு இருக்குதான் சாப்பாடு. யார் வீட்டுல? அப்பா வீட்டுல. அதான் சொல்றேன், எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன், போயிட்டு நான் பரத்து விரோதமாக உமக்கு விரோதமா ஆகும் பண்ணிட்டேன். நிச்சயமா என்ன பையனா ஏற்றுக்க மாட்டாரு எங்க அப்பா, நிச்சயமா ஏற்றுக்க மாட்டாரு. நான் வேலைக்காரனா போயிடுறேன், வேலைக்காரனா என்னை சேர்த்துங்கன்னு போறேன். ஏன்னா வேலைக்காரங்க என்ன இருக்குது எங்க வீட்டுல? வேலைக்காரங்க என்ன இருக்கு? சோறு சாப்பாடு நிறைய இருக்குது. அவங்க வந்து பாருங்க நல்லுடா இருந்தா அந்த பையங்க எங்க அப்பா ஞாபகம் வந்துச்சு நான் போறேன்னு சொல்லி தான் நல்லுவேன். கரெக்டா? அப்பா ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க அப்பாவை. அவரு காலையில வந்து டீ எடுத்து வந்து பெட்லயே கொடுப்பாரு. அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இல்ல காலையில பொங்கல்னாக்கா எடுத்து வந்து வைப்பாரு எனக்கு. அதை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்படி என்ன சொன்னா சண்டே ஸ்கூல் எடுப்பேன். சண்டே ஸ்கூல்ல சொன்னேன், அப்பா வேணாமா அவனுக்கு, ஆனா அப்பா வீட்டுல இருக்கிற சோறு தான் வேணுமா, மகனை அவனை சேர்க்கலாமான்னு பசங்க சொல்லிட்டான். சின்ன குழந்தைங்களா மகனை சேர்க்கவே கூடாது. என்னவா அப்பா வேண்டாமா, ஆனா வீட்டுல இருக்கிற என்ன வேணுமா? அப்பா சோறு வேணும். பசங்க கிட்ட கேட்டேன், இவனை சேர்க்கலாம், மகனை சேர்க்கக்கூடாதான்னு. நான் சொன்னேன், சரி இந்த காலத்து அப்பான்னு கிட்ட அந்த பையன் திரும்பி வந்தாங்கன்னா செருப்பு அடிச்சுப்பான். ஆவா அவனை இன்னொருத்தர் சொல்றான், சின்ன பையன் மூச்சனை முடியாது போயிடு. சின்ன பசங்க என்ன விஷயம் தெரிஞ்சு தருமா, மூச்சனை முடியாது போயிடு, நீங்க அடிக்காதா அப்படின்னு சொல்லி.
நல்ல வேலை இந்த உலகத்துக்கு அப்பா வந்து அப்படி பண்ணுவாங்க. அந்த அப்பா ரொம்ப நல்லது. அவன் மன்னிப்பு கேட்கலான்னு தான் வரான், மனசுல நினைச்சுதான் வரான். அவன் வரும்போது தூரத்துல வரும்போது அவங்க அப்பா பார்த்தான். இங்கிலீஷ் இருக்குது, his father saw him when he was afar off. தூரத்துல இருக்கும்போது அப்பா பார்த்தார். ஐயா இதுல இருந்து தெரியுது அவன் வருவான்னு எதிர்பார்த்துக்கிறாரா இல்லையா? எதிர்பார்த்துக்கிறனால தான் தூரத்துல வரும்போதே பார்த்தாரு. இங்க வரும்போது பார்த்தாக்கா என்னங்க வந்துட்டீங்களா? எதிர்பார்த்தனா வெளியே வந்து நின்று பார்த்துருப்பாரு. அவங்க அப்பா தூரத்துல வரும்போதே பார்த்தாருன்னா அதுல இருந்து தெரியுது அப்பா எதிர்பார்க்கிறார். யாருமே எல்லாத்தையும் அழிச்சு போட்டுவேன், அப்பாவுக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துவேன், இருந்தாலும் அப்பா எதிர்பார்க்கிறா. இதுதான் பரலோக அப்பா. கேட்டுங்களா? இதுதான் பரலோக அப்பா. இது எவன் பேர் வச்சான்னு தெரியல, கெட்டகுமாரன் ஸ்டோரி. ஏன்னா பைபிள் கெட்டகுமார் எவன் வச்சா மகனை பார்த்து நான் பிடிச்சா இப்போ இன்னைக்கு பைபிள் காலேஜ்ல கூட ப்ராடிகல் ஸ்டோரி. எங்க சர்ச்ல ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவர் பேர் பாபதி சிங் என்ற பாஸ்டர். அவர் சொன்னாரு, நான் பார்க்கிறேன் இதுல ஒரு கெட்ட குமாரன் பார்க்கிறேன், நல்ல தகப்புடைய ஸ்டோரி, நல்ல தகப்பனுடைய ஸ்டோரி. கையை தட்ட மாட்டீங்களா? எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறார், 3 முறை தான் சிரிப்பார். அது மாதிரி கை தட்டுங்கன்னா எப்படி தட்டுறீங்க? சந்தோஷம். அது வந்து கெட்ட குமாரனுடைய ஸ்டோரி இல்ல, நல்ல தகப்பனுடைய கதை. நல்ல தகப்பன். அந்த அப்பா தூரம் வரும்போதே பார்த்தா. நெக்ஸ்ட் அவனை பார்த்த உடனே மனதுருகினார். யாருக்கு? அப்பா. கம்பேஷன் ஓவர் இசாயும் மெனுவாஸ் அப்பாரா. முதல் அவர் கண்டார். எல்லாம் சொல்லுங்க, கண்டார். எங்க வரும்போது? தூரத்துல வரும்போது. இரண்டாவது மனதுருகினார். சொல்லுங்க, மனதுருகினார். என்னாச்சு? மூணாவது ஓடினார். ஓடினார். மகன் அப்படின்னு ஓடுறாரு. மகன் அவன் டாடி அப்படின்னு வரவே இல்லை. ஐயோ பையன் அப்படி வரல, டாடின்னு அவன் கத்தின்னு வரல, இவர் தான் ஓடுறார். மகன் அப்ப கண்டார், மனதுருகினார், ஓடினார். நெக்ஸ்ட் கழுத்தை கட்டி பிடித்தார். கழுத்தை கட்டி பிடிச்சார். நாலாவது கட்டி பிடித்தார். ஐந்தாவது முத்தமிட்டார். சொல்லுங்க, தூரத்தில் வரும்போதே கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி பிடித்தார், முத்தம் செய்தார். என்னன்ற இந்த 5 செய்துட்டார் அப்பா. ஆழா பண்ண மன்னிப்பே கேட்கல. இந்த ஸ்டோரியை இயேசு தான் சொல்றார், மன்னிப்பே கேட்கல. இன்னைக்கு சர்ச்சை எப்படி இருக்குது, நம்ம எப்படி நடத்துறோம்? ஆனா பரலோகத்தினுடைய தேவனுடைய ஸ்டோரி எப்படி இருக்கு? அவன் மன்னிப்பை கேட்கலாம். அவங்க அப்பா தான், என் மகன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா போதும், அவ்வளவுதான், திரும்பினா போதும், நான் சீர்படுத்துவேன். நம்ம என்னவோ அவனை வந்து தனியா முட்டி போட்டு 2 நாள் பாஸ்டிங் எடுத்து எல்லா பாவத்தையும் சொல்லி, இன்னும் என்னென்ன மறந்துருக்கிற அதையும் சொல்லு, யோசனை பண்ணி. எப்போ ஒருத்தன் பாவத்தை யோசிக்கிறானோ மகன் திரும்ப செய்துருவாங்க. அதான் தான் அவர் சொல்றாரு, முந்தினவர்களை சிந்திப்பார். முந்தினவரை சிந்திக்க வேண்டாம், முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை அவர் சிந்திக்காதன்றார். ஆனா பாஸ்டர் சித்தி போன வாரம் என்ன ஆச்சு? யோசி. இது வந்து பாஸ்டர் பண்ற பெரிய தப்பு. அவங்க அறிக்கை பண்ணுவான்னு சொல்ல, ஒரு முறை இயேசுவேன்னு கூப்பிட்டாங்கன்னா போதும், அவர் நாமமே அவங்க பாவத்தை மன்னிக்குது. அவர் நாமமே அவங்களுடைய பாவத்தை மன்னிக்குது. இவன் மன்னிப்பே கேட்கலங்க, இவர் போய் முத்தம் ஊத்துட்டாரு. மனநடி மன்னிப்பு தம்பி, நான் சொன்னது என்ன தப்பா இருக்கா பாரு, நீ வசனம் படிச்சு பாரு, அப்படியே தான் இருக்கு. ஒரு நாள் கட்டி பிடிச்சா முத்தம் ஊத்துட்டா, ஆனா மன்னிப்பே இவன் கேட்கல. என்ன பேர் பாருங்க, பைபிள் படிச்சு பாருங்க, மன்னிப்பே கேட்கல. அது பின்னாடி எடுக்கலாம். இது வழியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம் தானே. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனி பிள்ளைன்றதுக்கு நான் தகுதி இல்லை. அது வரைக்கும் வேலைக்காரன் நெக்ஸ்ட் சொல்றதுக்கு அவங்க அப்பா பேசுறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வேலைக்காரன் நீ சொல்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. வாயிலிருந்து வரவே விடல. அவர் சொல்ற உடனே கை தட்டார். யாரு? அவனுக்கு புது ட்ரெஸ் கொடுங்க, ஷூ கொடுங்க. ஏன்னா வேலைக்காரன் வந்து அப்பா முன்னாடி எஜமா முன்னாடி ஷூ போட முடியாது. வேலைக்காரன் எஜமா முன்னாடி ஷூ போட முடியாது. ஆனா பிள்ளை அப்பா முன்னாடி போடலாம். எல்லாம் தகுதியும் இருக்கு. அதான் தான் ஷூ கொடுக்க சொன்ன. நீ என் பிள்ளடா, நான் தான் தப்பு பண்ணலாம், நீ என் பிள்ளை. ஷூ கொடுத்தாரு, போதரம் கொடுத்தாரு,
நெக்ஸ்ட் பிரியாணி சார். போன வாரம் இந்த கதை சொல்லுங்க. நான் போய் சொல்ற இடம் வந்து பெரிய பிராமின் இருக்கு ஏரியா. பிராமின் ஹை காஸ்ட். நான் கதையே மாத்தி மட்டன் பிரியாணி போட்டாரு. வேற என்ன பண்ணுறதையா? அந்த இடத்துல வந்து சொல்ல முடியாது. பிரியாணி எப்படி சொல்லிட்டாங்க, மட்டன் பிரியாணி போட்டாரு. அவங்க ரைட் மாட்டன்னு சொன்னதாங்க ஆகுது. நல்ல வேலை மாட்டன்னு சொல்ல. இது விண்டர்ஸ் மார்க்கெட் சரி, எல்லாம் சின்ன பசங்களாம் வந்துட்டாங்க. அவங்க இப்போ கூட சண்டே ஸ்பெல்லாம் எடுக்கிறோம். ஆமென். அவங்க மட்டன் பிரியாணின்னா நல்லா இருக்காங்க. அதே மாட்டன் சொன்னா 4 இருந்து வராது சைடு இருக்கு. ஆமென். சரி, அப்போ நெக்ஸ்ட் மியூசிக் எல்லாம் வச்சாச்சு, பால் எல்லாம் வச்சாச்சு. ஸோ மன்னிப்பு கேட்ட பிற்பாடு ஒரு 5 வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறி புடிச்சவங்க உதாசீனர் கெட்ட வார்த்தை பேசுறவங்க கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது எல்லாம் திருட அயோக்கிய யாவனா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. கரெக்டுங்களா? இப்ப பிரச்சனைன்னா அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன். அந்த லிஸ்ட்ல யார் இருக்குது? நான் இருக்கிறேன். தமிழ் நீ கூட இருக்கு. ஒத்துக்கு நல்லவன், நீங்க நல்லவன். நம்ம பேரு ஜபா லோஷிஸ். 2 ஏக்கர் நல்லவங்கிறாங்க சென்னையில. அப்படி சிரிச்சுக்கோ. ஒத்துக்கிறவங்க நல்லவங்க. பாவியாக எம்மையில ஒருத்தவங்க ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காத என்ன சொல்லலாம்? நான் தசம்பாகத்துக்கு ஒழுங்கா கொடுக்குறேன், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்றேன், நான் பரிகாரர், திருடர், அநியாயக்காரர், பேசி கலைவு மாதிரி இல்லாததுனா நான் கர்த்தரை மகன் இவன் பண்ண ஜபத்தை கடவுள் நல்லவர்னு சொல்றானா இவன் நல்லவன் சொல்றான். சரிதா? அவன் சொல்றான் நான் வாரத்துல 2 முறை உபவாசம் பண்றேன், நான் தசம்பாகம் ஒழுங்கா கொடுக்குறேன், நான் அநியாயக்காரர், பரிகாரர், திருடர், பொருளாசகர் இவங்க மாதிரி எல்லாம் இல்லாததுக்காக உண்மை சோதரிங்க. இவன் கர்த்தர் நல்லவன் சொல்ல, இவன் சொல்றான் உன்னுடைய நான் நல்லவன் ஆண்டவரேன்றான். அதான் கர்த்தர் சொல்றான் அவன் அல்ல, அவன் அல்ல இவனே பாவியாக என் மேல கிருபையான்னு சொன்னேன். அவனுக்கு 3 விஷயம் தான் தெரிந்தையா. பாவியாக என் மேல கிருபையா ஒண்ணு சொன்னான், தேவனே தேவன் நானு பாவி, உனக்கு எனக்கு மத்தியில நியாயப்பிரமாணம் கிருபை வேணும்னு சொன்ன. தேவன் பாவி மத்தியில் என்ன வேணும்? கர்த்தர் சொன்னார் அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். அப்ப வீட்டுக்கு வரும்போது பாவியா வாங்க, வீட்டுக்கு போகும்போது கர்த்தர்கிட்ட வருவெல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டு தான் போறான். அல்லேலூயா ஆமென். சரி, எதுக்குறான் இவங்கெல்லாம் வந்து இந்த லிஸ்ட் இருக்கிறவங்கலாம் பரலோக ராஜ்யத்தை என்ன பண்றதுல சுதந்திரம். வீடு பாஸ்டர் படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். பாருங்க, லிஸ்ட்ல சிலர் தான் இருந்தீங்கன்னு பவுல் சொல்றாரு. அவர் தெரியல எல்லாமே இருந்தோம். ஆனா சிலர்ன்றாரு, நம்ம பவுலத்தை மாத்த முடியாது, அப்படி வச்சுக்கலாம். உங்களில் சிலர் ஆக்சுவலி இப்போ வந்து பவுல் பார்த்துருந்தாருன்னா உங்களில் பல இருந்து போட்டு கண்ணையா நீங்கள் எல்லாரும் போட்டுப்பா. உங்களில் சிலர் அப்போ அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னா எங்கன்னா போகணும்? எங்க போனோம்? அப்ப நம்ம எங்க போறதுக்கு எல்லாம் நான் முதல் லிஸ்ட்ல போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நரகத்தை. நெக்ஸ்ட் எங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் வராரு, இதோ இவங்களும் ஒத்துக்குனாங்களா, நீங்க எல்லாம் பின்னாடி வந்துருக்கிறீங்க. ஒத்துக்காதவங்க எங்கன்னா கிட்ட விடு. யாரும் ஒத்துக்குனாங்களா பாவின்னு அவங்க எல்லாம் வந்து அந்த லிஸ்ட் இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் இல்லை, எங்க போறோம்? நரகத்துக்கு போறோம் அப்படின்னு வந்து நிற்கும் போது ஒரு வசனம் இருக்குதாங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் அந்த ஆயிரம்ன்ற வார்த்தை தான் எங்க அது வச்சோ தெரியல. திடீர்னு வந்து நீ நரகத்துக்கு போறதா இல்ல, ஆனாலும் சம்திங் அங்க நடக்குது. என்ன நடக்குது? ஆயினும்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் அவர் பெயரே உன் பாவத்தை கழுவுதான். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். கையை தட்டுங்க. Praise God. 3 விஷயம். கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள். இப்ப ஏன் எனக்கு பரலோக ராஜ்யம் இல்ல? ஆனா லிஸ்ட் பிரகாரமா எனக்கு இல்ல. ஆயினும் ஏதோ ஒன்று நடக்குது. அங்கதான் எங்க அப்பா உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். டாடி இயேசுநாதர் உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்தமாக்கினார். தைரியமா சொல்லலாம், அந்த அப்பனுடைய உத்தம புத்திரன்டா, அவருடைய பிள்ளை. நீ அவருக்கு தொல்லை, நான் பிள்ளை. நீ இல்ல. என்ன ரைமிங்ஸ் பார். நான் அவருக்கு பிள்ளை, நீ கொடுக்காத தொல்லைனா இப்ப இல்ல. அதெல்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு 3 விஷயம் சொல்லுது. நான் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான். சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். I am washed. I am washed. I am cleansed. Actually sanctified. I am washed. I am sanctified. I am justified. நீதிமானாக்கப்பட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு போதகர், லேட்டாய் கொடுத்த அன்பு போதகர் SSJ ராஜையா அவருக்கு நன்றி. கர்த்தர் விழா இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துவோம். காணிக்கை எடுக்கும்படியா வேற வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருக்கிறீங்க எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு வைராக்கியமான வார்த்தை இல்லை? ஹல்லேலூயா. ஐயா, நீங்க கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு லேட்டா கொடுத்தாரு, நீங்களும் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் பேசுனீங்களோ அது எல்லாத்தையும் ஆராதனையில் நாங்கள் டச் பண்ணிட்டோம் ஐயா. ஹல்லேலூயா. ஒரே காரியம்தான், அவர் நம்மளை விடவே மாட்டாருங்க. என்ன ஆனாலும் விட மாட்டார். இங்கே இருக்கிற யாரையும் விட மாட்டார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த பாட்டில் பாடலாமா? கரங்களை தட்டி நல்ல வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்க. அதிகம் காணிக்கு போட்டவங்களும் கரங்களை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா. அதிகாலை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. வரங்களை எங்களுக்கு தாங்கப்பா. அங்க பேதுரு பிரசங்கம் பண்ணிடும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே, எங்களுக்கு அந்த வரங்களை தாங்க, அந்த வல்லமையை தாங்க. எங்க வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே, அந்த வரங்களை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. இயேசுவே, அந்த வரங்களை எனக்கு தாரும். இயேசு ராஜா, அந்த வரங்களை எங்களுக்கு தாரும். பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு அநேக சுஸ்தமானார்களே, அப்படியாய் நாங்கள் நடந்து போகும்போது அநேக வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகணும். நாங்கள் நடந்து போகும்போது அங்கே சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படணும். நாங்கள் நடந்து போகும்போது அங்கே கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வரங்களினால் எங்களை நிரப்புங்க. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே, அந்த வரங்களினால, அந்த வல்லமையினால எங்களை நிரப்புவீராக. நீர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான ஊழியத்துல, நீர் கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்துல கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. உங்க முழு இருதயத்தோடு, உங்க முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஆண்டவரே, என்னை நிரப்பும் சொல்லுங்க. இயேசுவே, என்னை நிரப்பும். உச்ச தலைமுறை
முதல் உள்ள கால் வரை எங்களை நிரப்பும் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற இந்த கனமான ஊழியத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்க ஊழியத்தை ஆண்டவரே சோதர வேதத்தில் இருக்கிறபடி இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்க அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாய் கர்த்தருக்கு ஊழியத்தை மாற்றுவீராக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அது உங்களுக்காக வாழ, உங்களுக்காக ஓட, உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த, உங்க நாமத்தை நாங்க உயர்த்த என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரங்களை வல்லமைகளை தருவீராக கேளுங்க. அப்படியே ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற ரவி அவங்க வாங்குவாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க.